மொழியும் லட்சணமா இருக்கிற பொண்ணுங்களா பார்த்து வச்சுட்டாங்க. மூக்கு மொழி மட்டும் லட்சணமா இருந்தா போதாமா? பாக்கி எல்லாம் லட்சணமா இருக்க வேணாமா? நான் பார்த்து முடிவு பண்ணா அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க. பொண்ணுங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா? இந்த கல்யாணமே எனக்காக தான் பண்றேன். ஏன்னா என் ஜாதி, ஆச்சாரம், கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன். நான் அதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ண உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்படி சொல்லாதவே. என் மகன் இருக்கானே புத்தனை, சத்திய புத்தனை அப்படி இருக்கணும். என் மேல உத்திரியா ராமாயணத்திலேயாவது சீதை லட்சுமணம் போட்ட கோட்டை தாண்டா. அதான் ராவணன் தூக்கிட்டு போனான். என் பையனுக்கு கோடே போட வேணும். எப்பா நெல்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே. புத்த மயக்க படம் பிடிக்க போறீங்களா ஐயாஜமா? ஆமாப்பா, அதுல ஒண்ணுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினிய கூட்டு போய் குலசேகரம் பட்டினம் மணல்ல விட்டு படம் எடுக்க போறோம். போடா மொழியாவி. இல்ல புச்சு புச்சா பொண்ணுங்க முஞ்செல்லாம் பார்த்து கிடைக்கிறீங்களா? அதான் கேட்டேன். புரியாம பேசாதீங்க ஐயா. அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்க கவலையை விடுங்க. நம்ம சின்னையா இருக்கிறாரு, அவர் கையில் கொஞ்சம் நீயும் அதெல்லாம் சரி பண்ணிக்குவாரு. இந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு. அதானே முத்தம் கொடுத்தா உதட்டுல இச்சுக்கு என்ன பண்றது? உனக்கு பொண்ணு பாக்குறப்ப பல்லு இல்லாதவளா பாப்போம், மரமா இருக்கும். தப்பு. பொண்ணுன்னா இது இல்ல பொண்ணு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே நல்ல படிச்ச நவநாகரிகமான பொண்ணு. கழுத்துக்கு கீழா ஒரு மச்ச கீழா அது அதிர்ஷ்டமற்றான். என்னவே ஏக அமுக்களமா இருக்குது. கல்யாண தரகம் வேற வந்திருக்கிறாரு. பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சுது. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏவே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா? என்ன இப்படி சொல்லிட்டியே? பொண்ணு அதுதான். பொண்ணே காணுமையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மறுபடியும் அதுதான் பொண்ணு. என்னையா அது? பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடரை ஏற்றி இருக்கிறா. பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி உதத்துல சாயம், தலையில முடியே கிடையாது. சௌரி வச்சிருக்கா. சௌரி ராஜன் வித்துக்கிட்டு போன சௌரி. ஆமா, உடம்பு சுத்தி சேலையை மூடி வச்சிருக்கிறாளே, இவளுக்கு ஒரு வேலை இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதவே. தேவையில்லை இல்லவே. இது எல்லாமே கணக்கணக்கா இருக்குது. உடம்ப காணுமேன்னு கேட்டேன். கட்டிக்க போறது என் மகவே. உன் அபிப்பிராயங்க ஒன்னும் தேவையில்லை. சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன். வாசினே இதான் என்ன? உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? மனுஷா சொல்றாங்களா பாருங்களா? இந்தாவே இப்ப என்ன சொல்லுது? அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு போட்டோ ஸ்டுடியோ காப்பி காப்பி அடிக்கிறாரு. ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க. இரு அவசரப்படாத. நான் சொல்றதுக்கு இந்த பெரிய மனுஷன் கட்டுப்பட்டா விட்டுடு. இல்லன்னா உனக்கு நான் 2000 காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் கொடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். எனக்கு சில்லற இல்ல ஒண்ணு இல்ல போவே. வேண்டாம், இந்த நோட்டை வச்சுக்கீங்க. நான் 10 ரூபா. இது 100. இவ்வளவுதான் என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற? இந்த பாருங்க, இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த. ஓம் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ணை உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல யோசனை தாங்க. மாசாரா 10 ரூபாய் செலவு குறிமிச்சா சும்மாரா? நானே வெந்து போயிருக்கிறேன். 1000 இருந்தாலும் அவன் செலவத்துடைய இருக்கிறவல்லவே. செலவ பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல
ஐயா அந்த ஆளு மனசு மாறதுக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்லி சீக்கிரமா கல்யாணத்த முடியா? மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாதே ஜீவித தரதாம் சதம் சதமானம் பவதி சதா ஆயுஷ்புருஷா ஜிதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. பஞ்சவர்ணம், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? முகத்தை மறைச்சுக்கிட்ட எப்படி நான் பார்க்க கூடாதா? விடுங்க, பவர் மண்ணு போட்டு வெள்ளாரை வச்சா வெடிச்சிட்டு போகுது. பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி அணைக்கட்டுமா? சொல்லுமா, மாமான்னு தைரியமா சொல்லு. மாமா, இன்னொரு வாட்டி சொல்லுமா. மாமா, மருமவளே, மாமா, மருமவளே, நான் உன்னை பத்தி என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா அவ்வளவும் தப்புன்றது இப்பதாமா உணர்றேன். நீ குப்பையில கிடக்கிற குண்டுமணி, சேத்துல முளைச்ச செந்தாமரம்மா. என் பொஞ்சாதி செட்டப்புறம் இன்னைக்குதாமா இந்த பூஜாரை இவ்வளவு அலங்காரமா இருக்கு. என் மாதிரி உன்னை பார்த்தா யாருன்னே சொல்ல முடியல. இப்ப உனக்கு எனக்கு மத்தியில இருந்த வித்தியாசம் நீங்கி போச்சு இல்லையா? நீ இன்னும் அழகா இருக்கணும்ல. அதனால என் பொண்டாட்டியோட அட்டிக, வைர மூக்குத்தி, வைர கம்மலு, 4 வடை செயினு, கை நிறைய வளையலு, பட்டம் கொலுசு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவளுடைய பட்டு புடவைய கட்டிட்டு வந்து நின்னா நீ மகா லட்சியமா இருப்ப. நான் சொல்றேன் தந்தானா? இருந்தாலும் இந்த வீட்டோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன் கடமை தானே. என் உசுர கொடுத்தாவது உங்க அந்தஸ்தையும் இந்த வீட்டோட கௌரவத்தையும் நான் நிச்சயமா காப்பாத்துவேன். அப்படின்னா இந்த குடும்பத்தை நன்மைக்கோசரம் இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. சத்தானா? சரி, சொல்லல. உன் புருஷன்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அப்போ இந்த குடும்பத்தோட மான மரியாதையில உனக்கு அக்கறை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்படின்னா நான் சொல்றபடி எல்லாம் நீ நடப்பேன்னு இந்த முருகர் மேல சத்தியம் பண்ணி எனக்கு கொடு. சத்தியம் பண்ணி கொடுப்பா. நீங்க சொன்ன மாதிரியே முருகன் மேல ஆணையா நான் நடந்துக்கிறேன் மாமா. சத்தியமா? சத்தியமா. நீ நிம்மதியா அந்த வீட்டுல வாழ்ந்துருவியா? மாறி பாக்க
மரியாதையா சொல்றேன், உன் வழியை நீதான் தெரியும். இனிமே இந்த வீட்டுல இருந்தா நீ உன்ன ஐயா எதுவும் உடக்கூடாது, சத்தியம் பண்ணிருக்கேன். என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? மாமா தருமன் கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே அப்பா பலமா அடிபட்டுச்சா? எங்க அடிபட்டுச்சு? கண்ணத்துல. மாமா கண்ணத்துல. கண்ணம் மிருதுவான இடமாச்சு, அடிப்பட்ட தாங்க முடியாதுப்பா. வாங்கப்பா வாங்கப்பா.